Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 12 ராசிகள்ல எந்தெந்த ராசிகள் எல்லாம் ரொம்ப பெரிய ஜாக்பாட், ரொம்ப வளர்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, எந்த ராசினரெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா உஷாரா இருக்கும்? கும்பராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் பெரிய ரிலீஃபுக்கு வரப்போறாங்க 2025. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமும் பாதகமும் கலந்த அமைப்பு 60 மார்க் கொடுக்கும். மிதுனராசிக்காரர்கள் ஏற்கனவே 2022 பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. இன்னொரு 10 வருஷத்துக்கு அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஆனாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு 90 மார்க் கொடுப்பேன். பயங்கர யோகம், சரியான யோகம். துலாம் 100 மார்க், 100க்கு 100 போட்டுருவேன். இத்தனை பயிற்சிகளும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மட்டும் இல்லை. மகரம் 80 மார்க், ஏன்னா முழுக்க அவங்களுக்கு 7.5 சனி முடிய போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெட்டை அமைப்பாக பிரிப்பேன். ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் மத்தியமாக டல்லாக தான் இருக்கும். ஜூன் மாதத்திற்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு 70% நல்லவைகள் நல்லா நடக்குது. மீனராசிக்காரர்களுக்கு நான் 40 மார்க் தான் கொடுப்பேன். ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. ஆயினும் அது நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். 2024ஆம் ஆண்டு முடிவடைந்து 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை நாம் வரவேற்க இருக்கிறோம். இந்த 2025வது வருடம் எப்படி இருக்க போகிறது? ஒரு பிரபல ஜோதிடர், எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு ஜோதிடர், ஜோதிட கலையரசு என்று எல்லோராலும் அடையாளப்படுத்தப்படுகின்ற ஐயா ஆதித்ய குருஜி இணைந்திருக்கிறார். அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு பெறுவோம். ஐயா வணக்கம். எப்படி இருப்பீங்க மதேஷ்? உலகம் முழுக்க பரவியிருக்கும் மாதம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 12 ராசிகள்ல எந்தெந்த ராசிகள் எல்லாம் ரொம்ப பெரிய ஜாக்பாட், ரொம்ப வளர்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, எந்த ராசினரெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா உஷாரா இருக்கணும்? உண்மையிலே மதேஷ், இதுவும் ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான். இந்த ராசி பலன் சொல்லுகிறது அப்படிங்கிறதே ஒரு பொதுவான அமைப்பு. அவரவருடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் எல்லா பலன்களும் நடக்கிறதே தவிர 2 விஷயத்த சொல்லலாம். அதாவது கும்பராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் பெரிய ரிலீஃபுக்கு வரப்போறாங்க 2025. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் ஒரு 2 வருஷமா நல்லா இல்லை. உண்மையில் இந்த வருஷ பிறப்புகளில் சொல்லக்கூடியது, கிரக பயிற்சிகளில் சொல்லப்படக்கூடியதெல்லாம் பொதுவானது தான். அப்படியே எல்லாருக்கும் பலிக்கணும்னு அவசியம் இல்லை. கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் மிதுன ராசிக்கு நல்லா இருக்கும்னு பேசியிருப்பேன். கீழே ஒருத்தர் கமெண்ட் போடுவார், கடற்கரையா இருந்தாலும் நான் 10 வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கேன். இயல்பு இல்லை. காலையில் எழுந்திரிச்சது கேலண்டர் பார்ப்பாங்க, இன்னைக்கு துலாம் இன்னைக்கு வரவுன்னு போட்டிருக்கு, அப்போ நமக்கு ஏதோ வருமானம் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அது இன்னைக்கு எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்கும்ன்றதை அறிந்து கொள்ள விளைவது மனிதனுடைய இயல்பு. டெய்லி சன் டிவியில் நான் ராசி பலன் பேசுகிறேன், பொதுவானது தான் பேசுகிறேன். அது ஒரு மரபாகி போச்சு நமக்கு. பத்திரிகைகளில் வர்றதும் தொலைக்காட்சிகளில் வர்றதும் தவிர்க்க முடியாமல் பேசுகிறோமே தவிர, நான் பேசுகின்ற ராசி பலன் கூட ஒரு 30% பலித்தால் உங்களுக்கு பெருசு அப்படின்னு சொல்லிடுவேன். ஆக இது ஒரு பொதுவானது. அதே நேரத்தில் சனியின் ஆளுமை இங்கே எல்லா நிலைகளிலையும் தூக்கலாக இருக்கும். எவர் ஒருவருக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்புகள் நடக்கிறதோ அவங்க எல்லாம் ரிலீஃப் ஆவாங்க. அந்த அமைப்பில் பார்த்தா கும்பராசிக்காரர்கள் 2 வருஷமா நல்லா இல்லை. கும்பராசின்னு போட்டிங்கன்னா வியூஸ் ஜாஸ்தியாக போகும். ஏன்னா அவங்க தான் ஜென்மச்சனியில் பாவம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கடகராசிக்காரர்கள் கடுமையான அவஸ்தைகளில் இருக்கிறாங்க. ஒரு 2 ராசிகளை எப்பொழுதுமே வருடம் முழுக்க சனி பாதித்து கொண்டே இருப்பார். அதாவது போட்டு செம்மடி அடிச்சிருச்சு, இப்போ கொஞ்சம் அது ஒரு டர்னு. ஒரு 2 ராசிக்காரங்க உள்ள மாட்டுவாங்க, 2 ராசிக்காரங்க வெளியே போவாங்க. அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போறதுல கும்பராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் பெரிய ரிலீஃப் அடைய போறாங்க. கெட்டதுகள் நடக்கிறது அவங்களுக்கு நிற்க போகிறது, நல்லதுகள் அவர்களுக்கு ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லணும். நல்லதுகளே நடக்க வேணாங்க வாழ்க்கையில. நான் என்ன சொல்றேன் மாதேஷ், உங்களையும் என்னையும் போன்ற இவர்களுக்கு, நடுத்தரவாதிகளுக்கு நல்லதே நடக்க வேண்டாம், யோகசாலிகளுக்கு நல்லது நடக்கட்டும். நமக்கு கெடுதல் நடக்காம இருந்தாலே போற, வாழ்க்கையை தள்ளி கொண்டு போயிடலாம் இல்லையா? ஆக கும்பமும் கடகமும் மீண்டெழுக போகிறது இந்த வருஷத்துல அப்படிங்கறதா உண்மை. அப்பாடான்னு உட்கார போறாங்க. ஆமா, அதாவது கடந்த 2023 2024 இந்த 2 வருஷமும் இருந்து வந்த சோதனைகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரருக்கு ஜென்மச்சனி என்கின்ற அமைப்பு இந்த வருஷம் விலக போகுது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி. அதுவே கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி என்கின்ற அமைப்புல விலக போகிறது. ஆகவே
கொடுத்து வைத்த ராசிகள். நீங்கள் அப்படி ஜாக்பாட்டு நீங்கள் எப்போவுமே யூடியூப்பில் ஜாக்பாட் அடிக்க போகின்ற கோடிகள் கொட்ட அப்படிதான் டைட்டில் கொடுத்தா தான் வியூஸ் போகும். ஆக நாங்கள் இந்த மாதிரி பரபரப்பெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் சேனல்லையும் புத்தாண்டு பலன் போடுவோம், ஆனால் வியூஸ் போகாது. 2025 புத்தாண்டு பலன் போடுவோம், அவ்வளோதான். எங்களுக்கு பரபரப்பு டைட்டில்லாம் கொடுக்க தெரியாது, தேவையில்லைன்றுவேன். கும்பமும் கடகமும் மீண்டெழும். சரி, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து கும்பமும் கடகமும் கொஞ்சம் அப்படியே வெளியே வரக்கூடிய நல்ல அமைப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமும் பாதகமும் கலந்த அமைப்பு. 60 மார்க்கு கொடுப்பேன். அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் நடந்துராது. மேஷராசிக்காரர்களுக்கு 7 ரச்சனை நடக்க போகுதே ஐயா அப்படின்ற ஒரு கவலைகள்லாம் இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. மேஷத்தினுடைய நடுப்பகுதிக்கு இன்னும் 2.5 வருஷம் கழிச்சு அவர்களுக்கு ஜென்மச்சனி வரும்போது 2028 வேணால் சோதனைகள் வரலாம். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு 60 மார்க்கு கொடுக்கக்கூடிய ஓரளவில் நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய சுபமான நல்ல வருஷம் 2025. ரிஷபராசிக்காரர்களுக்கு 90 மார்க்கு கொடுப்பேன். பயங்கர யோகம், சரியான யோகம். 11ஆம் இடத்துல சனி வரப்போறாரு. அப்படியே இப்போ இருக்கிற ராகு கூட 10ஆம் இடம், அப்படி இப்படின்ட்டு எல்லா அமைப்புகளும் நல்லா இருக்கு. அந்த 2024 என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கலையோ அந்தந்த விஷயங்கள்லாம் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. ரிஷபராசிக்காரர்கள் 2025 கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்கம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. எல்லா அமைப்புகளையும் அவங்களுக்கு வரவுகள் உண்டு. மிதுனராசிக்காரர்கள் ஏற்கனவே 2022 பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. இன்னொரு 10 வருஷத்துக்கு அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. ஆகவே மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு 70 மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவில் இது அப்படியே நல்ல விதமாகவே கொண்டு போகும். சூப்பராகவே இருக்கும். அதாவது கடந்த கால தோல்விகளிலிருந்து வெற்றிகளை காணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படியே மிதுனராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்காரர்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. மன அழுத்தம் விலக போகிறது, தோல்விகள் விலக போகின்றன, எல்லாம் மாறப்போகிறது. இது வரைக்கும் எந்த இடத்துல அடிபட்டாங்களோ, எந்த இடத்துல தன்னை நிரூபிக்க முடியவில்லையோ அந்த இடங்கள்ல அப்படியே அவர்கள் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய, நான் இருக்கிறேன் பார், என்னால் முடியும் பார் என்பதை சாதித்து காட்டக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அஷ்டமச்சனை விலக போகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஆனாலும் சிம்மராசிலேயே இதைத்தான் இந்த பொது பலன்னு சொல்கிறேன். சிம்மராசியில் 3 ஸ்டார் இருக்குது. மகம், பூரம், உத்தரம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2025 கொஞ்சம் டல் அடிக்கும். நான் 40 மார்க்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அஷ்டமச்சனை ஆரம்பிக்க போகுது. மகம் நட்சத்திரத்துக்கு 2025 கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் அமைப்புகளை. என்ன நெகட்டிவ்யா? பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவங்க கூட சேர்ந்தேன், இவங்க கூட சேர்ந்தேன், அதை ஆரம்பித்தேன், இதை ஆரம்பித்தேன், அந்த தொழில் பண்ணேன், இந்த தொழில் பண்ணேன்றதில் கொஞ்சம் காசு பண்ண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய அஷ்டமச்சனை சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் சோகங்கள்லாம் இல்லை. 6ஆம் இடத்துல வரக்கூடிய மே மாதமே 6ஆம் இடத்துல ராகு வரப்போகிறார். அப்போ இது வரைக்கும் 6ல் இருந்தவர் 7க்கு போவதும் 7ல் இருந்தவர் 6க்கும் வருவதற்கான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக நடக்குது. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு 70% மார்க் கொடுக்கக்கூடிய அளவில் நல்லவைகள் நல்லா நடக்குது. துலாம் 100 மார்க், 100க்கு 100 போட்டுருவேன். துலாம் ராசிக்காரர்களுக்கு சூப்பர். அத்தனை பயிற்சிகளும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மட்டும் இல்லை, இன்னொரு 3-4 வருஷம் நல்லாயிருக்கும். பொதுவான ஒரு அமைப்பில் இந்த இடத்துல நான் பிறந்த ஜாதகத்துடைய அமைப்பையும் கொண்டு வருவேன். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகள் நடந்தால் கோடீஸ்வரர்கள், கோடிக்கணக்கில் வருமானம், என்ன கிடைக்கலையோ வயதிற்கேற்றார் போல். 20 வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும், 60 வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும்ல. 20 வயதுக்காரருக்கு காதலன் காதலி கிடைப்பார், 60 வயதுக்காரருக்கு பேரன் பேத்திகள் கிடைப்பார். இப்படி நீங்கள் பலனை எப்படி வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு 100% வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வருஷம் இந்த வருஷம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு ரெட்டை அமைப்பாக பிரிப்பேன். ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் மத்தியமமாக டல்லாக தான் இருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜூன் மாதம் வரைக்குமே பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. இவங்களுக்கும் நான் 70 மார்க் கொடுப்பேன். விருச்சிகராசிக்காரர்களுக்கு மோசமான வருஷம் கிடையாது. அதுக்காக எடுத்ததெல்லாம் இதாகிடும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஜூன் மாதத்திற்கு பிறகு எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 75 மார்க்கு நல்லாயிருக்கும். 75% நல்லவைகள். 25% கொஞ்சம் காசு பண்ண விஷயத்தில், கடன் விஷயத்தில், நோய் விஷயத்தில் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா மே மாதத்திற்கு பிறகு அவருடைய ராசிநாதன் அப்படியே 7ஆம் இடத்துல குருவை இதை பார்க்க போகிறார். ஆகவே ஒரு 75 மார்க்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த வருடம் 2025 அமையும். மகரம் 80 மார்க், சூப்பர். ஏன்னா முழுக்க அவங்களுக்கு 7 சனி முடிய போகுது. கடந்த ஒரு 5 வருஷமாகவே நெகட்டிவ்ல இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே ஒரு பூஸ்ட், ஒரு ஹார்லிக்ஸ் குடித்த மாதிரி, பூஸ்ட் குடித்த மாதிரி, அல்லது ஒரு 1000 யானை உள்ளுக்குள்ளே பூந்த மாதிரி ஒரு பெரிய பலம். இது வரைக்கும் சோம்பி கிடந்தவர்கள், சுறுசுறுப்பு இல்லாமல், புத்துணர்வு இல்லாமல், ஒரு மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸில் இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு நான் 80 மார்க்கு கொடுக்கக்கூடிய இந்த 2025 ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். எந்தெந்த இடத்துல கவுந்தாங்க, எந்தெந்த இடத்துல தோற்று போனாங்க, எந்தெந்த இடத்துல இயலாமல் இருந்தாங்க,
வேலை கிடைக்கல, தொழில் இல்லை, கல்யாணம் ஆகலை, அது ஆகலை, இது ஆகலை, கேஸ் இருக்குது, அந்த கேஸ் இருக்குது, மனைவி கணவன் பிரிவு, இது எல்லாமே 2025 சீரான வகையில் அவர்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை 2025 போகும். ஆகவே அது மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். கும்பராசிக்காரர்கள் இப்போ தான் நான் சொன்னேன், அவங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், கஷ்டம் நிற்க போகுது, ஒன்றுமே வேண்டாம். அதுக்காக அவங்க ஆகா ஓகோன்னு இந்த வருஷம் எதுக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்ன மாதிரி கெட்டதுகள் நடப்பது நிற்கும். கெட்டது நடக்கிறது நின்று ஒரு இடத்துல ஒரு பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு சேத்துல மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு வெளியே வர்றீங்க. வெளியே வந்தவொன்னே எந்திரிச்சுலாம் ஓடலாம் முடியாது. முதல்ல இந்த காலத்துக்கு இங்கே வச்சு, அந்த காலத்துக்கு இங்கே வச்சு, அப்பான 2 காலம் வெளியே வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு செகண்ட் ஆகும்ல. அந்த 2 காலம் வெளியே வர்ற வருஷம் இந்த வருஷம். அதனால் இந்த வருஷமே கொடுன்னு ஓடிலன்னா கூட கஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு நான் 40 மார்க்கு தான் கொடுப்பேன். ஜென்மச்சனி ஆரம்பிக்குது, ஆயினும் அது நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை, தொழிலில் பொறுமை தேவை. கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, காசு பணம் கொடுக்கல் வாங்கல், இது மாதிரியான விஷயங்களில் யாராக இருந்தாலும் நம்பாமல் கொஞ்சம் உழைத்து சம்பாதித்த பணத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய அமைப்பு அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியின் அமைப்பினால இருக்குது. அவங்க கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் சுப விஷயங்கள் நடப்பதெல்லாம் தடுக்கப்படாது. திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்லவைகள் நடக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், கஷ்டப்படுங்களேன், என்ன தப்பு? அதை தவிர வேறு எதுவும் நெகட்டிவான அமைப்புகள்லாம் இருக்காது. ஜென்மச்சனி சில பாட அமைப்புகளை கொடுக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி 12 ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொதுவான பலன், நல்லா தான் இருக்கும். பெரிய அளவில் சோதனைகள் இருக்கு. ரொம்ப யதார்த்த மொழியில் எளிய மக்களுக்கும் புரியுற மாதிரி நான் உங்கள் அலுவலகத்தில் வெளியே உட்காரும்போது பார்த்தா ஜோதிட பிரபஞ்சன், ஜோதிட பேரரசன் எல்லாம் உங்களுக்கு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தேன். நிச்சயமாக நீங்கள் ஜோதிட பேரரசர் தான், மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். 2025 கட்டாயம் எல்லாருக்கும் நல்லபடியாகவே இருக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். உங்களை பார்க்க வந்திருக்கேன், அதுவும் எனக்குமே மகிழ்ச்சி. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஆதித்ய குருஜி சுவாமிகள். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.